எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் இந்த மாதிரி வந்து எங்களை பிளஸ் பண்ணுறதுக்கு வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு வள்ளுவன். முதல்ல இந்த நன்றி வந்து என்னோடய டைரக்டர் சங்கர் சாரதி சார், ஜெய்வில் சார், என்னோடய ப்ரொடியூசர் எல்லாருக்குமே, எங்கள் ஷைலு பிரதர், எங்கள் டீம் எல்லாருக்குமே, சுரேஷ் பாலா சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து சின்ன படமாக ஸ்டார்ட் பண்ணி தான் நாங்கள் நினச்சோம். பட் இது வந்து ரொம்ப பெரிய படமாக மாறிட்டு இருக்கு. பட் என்ன அதில் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, எங்களுக்கு தியேட்டர்ஸ் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு ரீச் ஆகலை. பிகாஸ் ஏன்னோ ஒரு சின்ன படமாக தான் பார்த்துருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணால் வந்து ஏன்னோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஷோ தான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஷோஸ் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கோம், காண்டாக்டில் இருக்கோம். இன்னைக்கு காலைல நான் வந்து ஃபோரம் மாலுக்கு போயிருந்தேன். அங்கேயும் ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆக்குபென்சி ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் ரோஹிணி தியேட்டர் எங்கள் டீமோட போனோம். அங்கே ஃபுல் பேக்ட். பட் என்னென்னா ஒரு நாங்கள் பண்ண ப்ரொமோஷன்ஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின்லேயும் சரி எல்லா சேனல்ஸ்க்கு போய் இன்டர்வியூ கொடுத்ததில் வந்து எங்கள் டீம் சார்பாக, எங்கள் பிஆர்ஓ சார்பாக நாங்கள் எங்கள் கொடுத்த ஐடியாஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் போயிருக்கோம். அது பார்த்து வந்தாங்க எல்லாருமே. பார்த்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி ப்ரெசென்ட்டுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் சிட்டியில் நடக்கிற ஒரு சிட்டியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து டைரக்டர் வந்து நல்லா படம் பண்ணியிருக்காங்க. அந்த லேடிஸ் எல்லாமே பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பெண்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுன்ற விஷயத்தை டைரக்டரும் சரி டீமும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது தியேட்டருக்கு வந்து ஆளுங்க வரணும்னா நீங்கள் எல்லோரும் எங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த துறைக்கு வந்திருக்கோம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஆஸ்திரேலியாந்து வந்து அந்த படத்தை பணம் போட்டு பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 15 years ஸ்ட்ரகிள். அதே மாதிரி என்னோடதும் ஒரு 10 to 15 years ஸ்ட்ரகிள் தான். ஆல்ரெடி ஆடியோ லான்ச், அந்த ப்ரெஸ் லான்ச்சில் சொல்லியிருந்தேன். ஐ டோன்ட் ரிப்பீட் அபவுட் மை பர்சனல் திங். இந்த படத்தை பற்றி மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டீம் எல்லாமே ரொம்ப இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் என்னமோ தெரியல, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு தப்பாக ஒரு டைரக்டர் மேலேயும் ப்ரொடியூசர் மேலேயும் ஒரு இஷ்யூ போய் கிரியேட் பண்ணிவிட்டு அது வர வேண்டிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நெகட்டிவாக போயிடுச்சு. பட் ஸ்டில் வி ஆர் ட்ரைங் ஹார்ட் டு பிரிங் இட் இன் டு பப்ளிக். ஸோ அதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து நல்ல விதமாக எங்களை கொண்டு போகணும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, இது வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பார்த்தவங்க எல்லாருமே நீங்கள் தயவுசெய்து பக்கத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு 10 பேருக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக, உங்களுக்கு எல்லாமே பிடிக்கலன்னு சொல்லுங்கள். என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்த வந்து எல்லாருமே உங்களோட பதிவு பண்ணிங்கன்னா இட் வில் பி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தயவுசெய்து நான் ஒரு தாழ்மையாக ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் என்னோட கோஸ்டார்ஸ் ஆஷ்னா தவேரி அண்ட் பிரேம் அண்ணனுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நடித்தவங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்த அருட்படை ப்ரொடக்ஷன்ஸ் டீமுக்கும் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 15-20 வருஷம் ஸ்ட்ரகிளுங்க. ரொம்ப நார்மலாக ஸ்டார்ட் பண்ண கெரியர் இங்கே வரையும் வந்திருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படங்கள் ஆகிறதுக்கு, கண்டென்ட் நல்லா இருந்தால் பெரிய படம் ஆகிடும். ஸோ we need your support and blessings. எங்களை தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீம் வந்து ஒரு நிறைய வந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். அண்ட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் us. தேங்க் யூ. ப்ளீஸ். பத்திரிகை மற்றும் ஊடக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வள்ளுவன் திரைப்படத்தோட இயக்குனர் சங்கர் சாரதினா. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு குறளோட பேஸில் கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். இந்த குறளை என்ன சொல்கிறாருன்னா, வள்ளுவர் எவன் ஒருவன் நாட்டிற்கு அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மமாகாதென்றார். ஒரு நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிக்கி எறிகிறோமோ அதற்கு சமம்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த சமூகத்தில் வந்துட்டு சட்டங்கள் இயற்றப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நலனுக்காகவும் தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. ஆனால் இந்த சட்டங்களை யார் கையில் ஒப்படைச்சிருக்காங்களோ, இந்த நாட்டு மக்களையும் காப்பதற்காக யார் கையில் ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டை சீரழிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சட்டங்கள் பார்த்துருக்கேன்னா, நிதி எந்த பக்கம் சாய்கின்றதோ அந்த பக்கம் தான் நீதி சாய்குதுன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை இன்றைக்கி வந்து கருவாக வச்சு நான் இந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இப்போ கோயம்புத்தூரில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். 10 வயசு குழந்தை, அந்த 10 வயசு குழந்தை வீட்டை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னு கேட்டால் 2 அயோக்கிய பசங்க அந்த குழந்தையை தூக்கி போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இது வந்துட்டு அங்கே மட்டும் இல்லை, ஊருக்கு ஊர், இடத்துக்கு இடம், அங்கங்கே நாட்டுக்கு நாடு இந்த பாலியல் குற்றங்கள் வந்து தினம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தினம் அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து இந்த பாலியல் குற்றங்களை வந்துட்டு இன்றைக்கி குறையிறதே இல்லை, அதிகரிச்சுட்டு தவிர இன்றைக்கி குறையிறதே இல்லை. ஏன்னு கேட்டால்
இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே பார்த்தா நமக்கெல்லாம் ஒரு செய்தியாக தான் தெரியுது. இங்கே ஒரு சம்பவம் நடந்தது, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஒவ்வொரு சம்பவம் பார்த்துன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு நியூஸு செய்தியாக கேட்குறோம். அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் வருது, அதை மறந்துட்டு இன்னொரு விஷயம் வருது. இப்படி பாஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனால் ஒரு கிரியேட்டராக என்னால் நிச்சயமாக சொல்கிறேன், இதை கடக்க முடியல. நான் எத்தனையோ ஸ்கிரிப்டுகள் எழுதி வச்சுட்டு இருந்தாலும் என் வீட்டில் ஒரு பெண் புள்ள இருக்குது. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, கடைக்கு போகுது, டியூஷனுக்கு போயிது. அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருமானும் போது எவ்வளோ பெரிய அச்சம் வருது. எனக்கு இருக்கிற அச்சம் தான் வீட்டில் பொம்பளைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்குமே வரக்கூடிய ஒரு அச்சம். இன்றைக்கி இந்த இந்த சினிமாவில் வந்துட்டு ஏதோ வந்தோம், 4 குத்துப்பாட்டு போட்டோம், 4 ஃபைட்டு வச்சுன்னு இல்லாமல் இன்றைக்கி கரண்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். ஒரு 10 பேருக்கு வந்துட்டு இது விழிப்புணர்வாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி கருத்துள்ள இந்த ஸ்கிரிப்டு ஒரு 2 நிமிஷம் டெய்லர் வெளியிட்டு இருக்கேன். இதில் பார்த்துன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் மேலே வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு காட்சியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பேன் பண்ணுறதுக்காக சில சமூக விரோதிகள் சில சம்மந்தப்பட்டவங்க வந்து என்னன்னு கேட்டால் அம்பேத்கருடைய விஷயங்கள் எது கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த அரசியலில் பார்த்துட்டு கேட்டால் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் டிஜிபி அலுவலகத்திலையும் போயிட்டு என் மேலேயும் ப்ரொடியூசர் மேலேயும் இந்த படத்து மேலே வந்துட்டு இதை வந்து வெளிவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கி எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் ஏதாவது குறைகள் இருக்கா? ஏதாவது இருக்கா? நல்ல வழியில் இயற்றப்பட்ட, அதாவது அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, தப்பு பணம் தப்பிக்கக்கூடாது, அப்பாவிகள் தண்டிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எங்கே நடக்குது? இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் 10 கொலை 100 200 கொலைன்னு கேஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரவுடின்ற பேரில் வந்து இன்றைக்கி ஊரை சுற்றிட்டு இருக்கானுங்க. எங்கே இருக்குது இந்த சட்டம்? ஒருத்தன் ஒரு முறை தப்பு பண்ணானா அவனுக்கு இந்த சட்டம் சரியான முறையில் வந்து தண்டனை கொடுத்துன்னு கேட்டால் அடுத்தவன் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும். ஆனால் இன்றைக்கி எவன் பயப்படுறான்? இன்றைக்கி சட்டம் சரியில்லாதனால குற்றங்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்ட உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு கதையை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தை வந்து தடுக்கிறதுக்காக சில சமூக விரோதிகள், எல்லா அட்வொகேட்டும் சில அட்வொகேட்டுகள் இந்த படத்தை வந்துட்டு பேன் பண்ணுறதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணி என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். வாழ்க்கை 20 வருஷம் போராடிட்டு இருக்கோம் இந்த சினிமாவில் வந்துட்டு. ஒரு நல்ல கருத்தை தான் வந்து எடுத்து சொல்கிறோம் வந்துட்டு. புரியுதா? இது எல்லாருக்கும் என் வீட்டு இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் பிள்ளைங்க இருக்குது. இன்றைக்கி எங்கேயோ நடக்கிற சம்பவம் நம்ம வீட்டில் நடந்தால் யோசனை பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வலி. நமக்கெல்லாம் கேள்வி 2 நாளாக கடந்துட்டோம். பாதிக்கப்பட்டனுடைய குடும்பத்துடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குடும்பத்தோட வலி அப்படி இருக்கும். இன்றைக்கி சட்டம் சரியில்லை, அதை கையாளணும் சரியில்லை. இன்றைக்கி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி காசு பணத்துக்காக சட்டத்தையே மிஸ்யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி தவறுதெல்லாம் நடந்துக்கிட்டு இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியாப்பட்ட சமூக விரோதிகளுக்காக ஒரு படம் பண்ணியிருக்கோம். பயம் இல்லை, தைரியமாக பண்ணியிருக்கேன். தப்பை சொல்கிறதுக்காக சினிமா என்ற ஆயுதம் தான் பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து நான் கையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த மீடியாக்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், அதை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறோம். நான் புது இயக்குனர், எல்லா டீம் பார்த்துக்கிட்ட புது ப்ரொடியூசர், நடிகர் வந்துட்டு இவர் 4-5 படங்கள் நடிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு ஒரு புதுமையாக தான் வந்திருக்காரு. எல்லாமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, கேமராமேன், என் ஓல் டீம்ஸ் வந்துட்டு எல்லாமே இது அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க. எங்கேயோ இருந்து பெங்களூரில் வந்துட்டு கொசு கடியில் படுத்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்துக்காக. தயவுசெய்து சொல்கிறேன், ஊடக உறவுகள் அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியாக சேர்த்து எங்களை வாழ வைக்க சொல்லி கனிவோடு கேட்குறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் விழுதுகள் வெறுத்த வேர்கள் இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். முதியோர் இல்லங்கள் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வயசான பெற்றவங்களை பிள்ளைங்க கைவிட்டுறாமல் இருக்கணுன்றதையும் நாங்கள் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கோம். அதையும் கவனித்து சொல்லுங்கள். அதை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத கஷ்டமாக அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால மற்றவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க அந்த குழந்தைங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். சட்டங்கள் வந்து மக்களுக்காக தான் அப்படின்றத அந்த சட்டத்தை ஆள்றவங்க கொஞ்சமாவது மைண்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா
அப்பாவி மக்கள் வந்து அவங்கள தேடி போகும்போது அவங்கள அவமதிக்காமல் அவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் அவங்க பக்கம் நின்னாங்கன்னா இந்த குற்றங்கள் ரொம்ப குறையும்னு எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி பெண்களை பார்க்குறதுக்கு பலவிதமான நல்ல உறவுகளும் நிறைய விஷயங்கள் பெண்களை நல்ல விதமாக பார்க்குறதுக்கு பல ஆயிரம் விஷயங்கள் இருக்கும்போது தப்பாக மட்டுமே பார்க்குற மனுஷங்க இந்த உலகத்தில் தேவையே இல்லைன்னு நாங்கள் நினைக்கிற எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் வெளியே சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு இதையும் இந்த மீடியா தான் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணும். எங்கள் ஆதங்கம் இது. அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருக்குறளை இழிவுபடுத்துறதா சொல்லி கடந்த வாரம் இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை என்ன ஆச்சு? ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களை வந்து விசாரித்தாங்க, கால் பண்ணாங்க, பேசுனாங்க. இல்லை சார் அந்த மாதிரி விஷயம் இல்லை, பாதிக்கப்பட்டவங்க யாரோ சொல்லுங்கள் சார். அதாவது அந்த ஷார்ட்ஸை பார்த்து பாதிக்கப்பட்டவங்க கிட்டே வந்து புகார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வரட்டும் சார். அவங்களுக்கு நான் இந்த படத்தை போட்டு காட்டுறேன். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதுக்கப்புறமேட்டு என் மேலே என்ன சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பதில் கூறியிருக்கோம். இன்றைக்கி படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் சென்சார் வந்து அப்ளை ஆகி ஓகே ஆகி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்துட்டு அங்கேயே வந்து துண்டிக்கப்படக்கூடிய விஷயம் வந்துட்டு. ஸோ இது 2 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு கதையை முடிவு பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் வந்து அங்கே வந்து முறையிட்டு இன்றைக்கி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாமல் விட்டால் பெரிய பாதிப்புன்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை திரும்ப போயிட்டு இப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அதுக்கு உண்டான பதிலை போயிட்டு நாங்கள் நாளை மறுநாளை போய் மீட் பண்ணக்கூடிய நிலைமையிலே இருக்கும் சார். குறிப்பாக வந்து வழக்கறிஞர்கள் குறிப்பாக அவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஆமாம் நீதிமன்றத்தையே வந்து அவமதிப்பதாக புகார் கொடுத்துருக்காங்க சார். ஆக்சுவலாக அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எவன் ஒருவன் சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் படிக்கின்றானோ அவனே சட்ட துரோகின்றார். இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் எவன் படிக்கின்றானோ அவனே இந்த நாட்டுக்கு துரோகின்றார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி படித்தவங்ககிட்ட தான் இந்த சட்டத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இன்றைக்கி அவனுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கி நாசமாயிட்டு. யார் உங்கள் கையிலையோ எங்கள் கையிலையோ யார் கையிலுமோ இல்லை. இன்றைக்கி யார் கையில் இருக்குது? படித்தவங்க கையில் தான் இருக்குது வந்துட்டு. புரியுதுங்களா? அதனால் அவங்க எல்லாருமே வந்து வெளியில் நடக்கிற சம்பவங்களை வந்துட்டு ஒரு செய்தியாக பார்க்காம அந்த சம்பவங்களெல்லாம் தான் வீட்டில் நடந்தால் என்ன மாதிரி ஒரு வழி இருக்குமோன்ட்டு ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் உணர்ந்தால் வாழ்க்கையில் இந்த நாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது தான் என்னுடைய ஆதங்கமே வந்துட்டு. இல்லை சார், ஆக்சுவலாக நான் சொல்லலை சார் இது. ஆமாம் ஆமாம் சார், சட்டம் படித்தவங்களை வந்து சமூக விரோதின்னு சொல்ல அதாவது நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் படிக்கின்ற ஒவ்வொரும் இல்லை படத்தை பேர் ஆமாம் சார். இல்லை ஒரு சில சமூக விரோதிகள் ஆமாம் சார். ஆமாம் சார், நான் சொல்கிறேன் சார். எது இல்லை யார் சார்? பரவாயில்ல சார், படம் பார்க்கட்டும் சார். இதோ நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கீங்க சார். இதில் ஏதாவது தவறு தெரிஞ்சுதா சார்? நான் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெய்லர் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு எல்லாம் பார்வையில் தப்புன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கி கேள்வி கேட்டிருப்பீங்க சார். இல்லை தப்பு சார். இல்லை அதுக்கு முன்னாடி ஷாட்டு இல்லை சார். அதுக்கு முன்னாடி ஷாட்டை பாருங்கள் சார். நான் வந்து ரீகாலெக்ஷன் பண்ணி பார்க்குறேன். முன்னாடி ஷாட்டு பாருங்கள். ஆக்சுவலாக ஆமாம் சார். சார் ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை சார். சார் அது மட்டும் வைக்கல சார். அது வந்து நெக்ஸ்ட் ஷாட் தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக நல்லா பாருங்க சார். இல்லை சார் இருக்கு சார். சட்டத்தை இயற்றப்பட்ட அவருடைய பார்வையில் தான் சார் இந்த அநீதி நடக்குது சார்.
சார் அவர் சட்ட கடவுள் சார் அவர். சார் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டமே இங்க பாரு. படம் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சார் ஒரு நிமிஷம் சார், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கேஸ் போட்டுருக்காருன்னா அம்பேத்கர் மேல என் மண்ணை போடுறீங்க. மண்ணை போடல சார், அம்பேத்கர் மேலே மண் இல்லை சார். நல்லா பாருங்க சார் வந்துட்டு அம்பேத்கர் மேல இல்ல சார். அம்பேத்கர் மேலே மண் இல்லை சார். படமாக எங்களுக்கு தெரியாதா? சார் இங்க பாருங்க சார், இன்னொரு விஷயம், அம்பேத்கர் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டினா நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் ஒன்று இருக்குது சார். சார் ப்ளீஸ் சார், இருக்குது சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நம்ம கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன படம் எடுக்கிறீங்க? ஆமாம் சார். வெளிவரதுக்கு ட்ரை பண்ணாம இந்த சீனை வச்சுக்கிட்டு அதுதான் சார் வழி சார், அவர் நல்லபடியாக எழுதப்பட்ட சட்டத்தை அவருடைய பார்வையில் அநீதியாக நடந்து சார். நிறைய அவர் தான் சார் அதுக்கு தண்டனை கொடுக்கணும். சட்ட கடவுள் சார் அவரு. சார் நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? அம்பேத்கர் பண்ண ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அவருடைய பார்வையில் நடக்குது சார் வந்துட்டு அது. அப்படி இல்லை சார், சட்டத்தை ஃபாலோ பண்றவன் தான் சட்டத்தை ஆக்சுவலாக அதுக்கு பதில் சொல்றேன் சார். பதில் சொல்றேன் இருங்க சார், ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன் இருங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இல்லை சார் ஒரு நிமிஷம், சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து நான் கடவுளாக தான் பார்க்குறேன். சட்டம் மேத கடவுள். அவரை வந்து குறை சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து அருகதையாக இல்லை. அவர் வந்து கடவுள். அவர் எல்லாருக்கும் நலன் வந்து பண்ணிட்டு போயிடுற சட்டத்தை ஏற்றினாருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படியாப்பட்ட கடவுளை வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்மளை யாராவது வந்துட்டு ஏமாற்றிட்டாவோ மன வருத்தத்தை உண்டாக்கிட்டாலோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோவிலுக்கு போவாங்க. நம்மளால் ஒருத்தவங்க வந்து எதிர்க்க முடியலன்னா தன்னுடைய வலிகளுடைய வேதனைகளை எங்கே தெரியுமா போய் கொட்டுவாங்க? கோவிலில் போய் சாமிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மண்ணை அள்ளி நீங்கள்லாம் நாசமாக போய்ன்னு கொட்டுவாங்க. கடவுளை தூட்டத்தில்லை. இவனுங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு இல்லை. கடவுளே நீ தான் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வேதனை வலிகளை வந்து கொட்டிட்டு போவாங்க. இது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் கலாச்சாரமாக இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற விஷயம் சார். இது இந்த அடிப்படையில் தான் அவருடைய முன்னிலையில் இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது கடவுளாக நீ தான் இதுக்கு வந்து தண்டனை கொடுக்குன்ற ஒரு பெண்ணோட வலியை தான் நான் வந்துட்டு அங்கே பண்ணியிருக்கேனே தவிர அவர் மேலே கொண்டு போயிட்டு இதை வந்து மண்ணள்ளி போகிறது முன்னாடி பார்க்கலாம். நீங்கள் அக்குறம் பண்ண நீங்கள்லாம் நாசமாக போயிட்டு அந்த அம்மா வந்து ஒரு ஒயிட்டில் தான் வச்சுருப்பேன். புரியுதுங்களா? இன்டர்கட்டில் என்னன்னு கேட்டினா அந்த நீ பார்வை நீ தான் கடவுள். இந்த மாதிரி நடக்கிற இவங்களுக்கெல்லாம் தண்டனை நீ தான் கொடுக்கணும். அந்த எண்ணத்தில் தான் நான் வச்சுருக்கேன் தவிர வந்துட்டு அவரை வந்து ஒரு துளி கூட சொல்கிற இதில் வந்து இல்லை சார். இது வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு, எந்த ஆட்சியாளரும் எந்த ஒரு அதிகாரியும் சரியில்லைன்றீங்க. சரிங்களா? இப்போ வந்து டிவிக்கு நண்பர்கள்லாம் ஏதாவது ஒரு கிட்னி போட்டாலும் சரி, ஒரு ஹீரோவை ஏதாவது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, சரியா போட்ட உடனே அடின்னு அடிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இது வந்து தாங்குவீங்க? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எந்த சட்டமும் சரியில்லை, எந்த அதிகாரம் சரியில்லைன்னு இருக்கீங்க. இப்போ எல்லாம் புதுசாக மாறிட்டாங்க. எப்படி சார்? இல்லை எப்படி மாறிட்டாங்க சார்? இல்லை எப்படி மாறிட்டாங்க? அப்படியெல்லாம் இல்லை. ஆட்சி மாறிட்டாங்க சொல்றேன். ஆட்சி மாறிட்டாங்க. ஆனால் வந்து இந்த அநியாயங்கள் மாறலையே, அநீதிகள் மாறலையே. இப்போ சிங்கப்பெண் படை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சார் எது சார்? நல்ல விஷயம் சார். இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. நல்ல விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய படங்களை எல்லாம் பார்த்துன்னு கேட்டால் பெண்களுடைய விழிப்புணர்வுக்காக அவ்வளோ விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து அவர் கொண்டு வருவார். வெறும் சட்டமாக மட்டும் இல்லாமல் அதை வந்து நிலைப்படுத்தி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஆக்சுவலாக இந்த படம் சார், இந்த படம் வந்து நேத்தோ முதலமைச்சர் சார் விஜய் சார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எடுத்த படம் கிடையாது. இல்லை நம்ம கஷ்டத்தில் நம்ம வந்து ரொம்ப இந்த பெண் கொடுமையை வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் எடுத்த படம் இது. இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். விஜய் சார் வந்திருக்காரு, சிங்கப்பெண் திட்டம் வந்திருக்கு. கண்டிப்பாக அவர் எங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்கான ரொம்ப நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கும் இதை விஜய் சாரே இந்த படத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக எங்களை பாராட்ட தான் செய்வார். ஏன்னா அந்த நாங்கள் வழியை தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் படம் எடுக்கும் போது இருந்த வழியை தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒன்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எடுக்கலை, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஒரு தீர்வு, நல்ல தீர்வு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எங்களை விட யார் பெருசாக சந்தோஷப்படுவா? ஏன்னா எங்கள் வழி அவ்வளோ இருக்குது சார். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி சார், முக்கியமான விஷயம் சார், ப்ளீஸ் சார். ஆக்சுவலாக சார் இது வந்து ஒரு இன்ஸ்பயரில் சார். சார் வந்தவாசி பக்கத்தில் நல்லூர்னு ஒரு கிராமம் சார். ஏன் இந்த வழி வந்துச்சுன்னா 21 வயசு பையன் சார், ஃப்ரெண்டுக்கு சார் 4 பேர் சேர்ந்து போனானுங்க, கடன் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்டுக்கு. அந்த கடனை கேட்டதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா சார்?
4 பேர் சேர்ந்து கொண்டு போயிட்டு சாராயத்தை ஊற்றி அவனை கண்டமாக வெட்டி எரிச்சிட்டானுங்க சார். எரிச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க சார் பாடியை வந்துட்டு. இது நடந்த சம்பவம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி தண்டனைக்கு போயிட்டு இன்றைக்கி வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க சார். ஆனால் அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தன் சொத்துக்கள் எல்லாம் இழந்து அவங்களோட போராட முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் பைத்தியம் முடிச்சு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க சார் ரோட்டில். சார் இது உண்மையோட சம்பவம் சார். வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் சார் வந்துட்டு. அப்போது இந்த சமுதாயத்தில் வந்து எதிர்த்து போராட முடியலன்னா அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சார். இது என் குடும்பத்தில், என் உறவில், என் சித்தப்பா போய் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சார். இந்த அடிப்படையில் தான் சார் என்னுடைய ஃபீலை வந்து நான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பாதிப்பு தான் சார், உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் தான் சார் இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கீங்க. ஆமாம் சார். உங்களுக்கு வந்து படம் எப்படி ரிலீஸ் ஆகும், ஒரு வாரத்தில் எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் எல்லா வரையும் தெரியும். ஆமாம் சார். சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நீங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி தமிழ் சினிமா இந்த சுச்சுவேஷன் இருக்குன்ட்டு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பேசினா எப்படி வந்து போய் மக்களுக்கு ரீச் ஆகும்? இல்லை சார், ஆக்சுவலி என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் புதுசு, ஓகேங்களா. ஆஸ்திரேலியாந்து வந்திருக்காங்க, டைரக்டரும் ப்ரொடியூசர். நான் வந்து தமிழ்லேருந்து நடித்து தெலுங்குலேயும் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்ன சார், எங்கள்கிட்ட சொன்னது ஒரு 100+ தியேட்டர்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. பட் நடுவில் இந்த கான்ட்ரவர்சி வந்ததுனால ஐ திங்க் ஏதோ நெகட்டிவிட்டி வந்திருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சொன்னவொடனே இவங்களும் போராடிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 5-6 நாளாக வந்து நானும் அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், ரிக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்ன சார், உங்களுக்கே தெரியும் இப்போது இங்கே வந்து என்னென்ன சார், ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக்கண்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஹீரோ, இல்லைன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கிளாமர், அப்படி கிளாமர் இந்த சென்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு டைரக்டர் நோனாக இருக்கணும், இல்லை ப்ரொடியூசர் நோனாக இருக்கணும், இல்லைன்னா யார் ஆக்டர்ஸ் நோனாக இருக்கணும். நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஸ்ட்ரகிளில் ஒரு 3-4 படம் தான் பண்ணேன். நானும் ஆல்மோஸ்ட் இது கம்பேக் தான், அதனால் தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, பட் அந்த நல்ல கண்டென்ட் போய் சேர மாட்டேங்குது. அது எப்படி சேரும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மார்னிங் ஷோன்றதும் இது ஃபேமிலி படம் சார், இது BNC. ஸோ கண்டிப்பாக ஒரு ஈவினிங் ஷோஸ் மாறணும் ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் பட் என்னென்ன சார், ஒரு சக்ஸஸ் தான் சார் எல்லாரையும் மாற்றும். ஒரு ஃப்ரைடே மாற்றி விட்ரும். ஒருத்தரோட எனி ஆக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஒரு மேட்னி நூன் ஷோ மாற்றி விட்ரும். அந்த நம்பி தான் நாங்கள் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் சார், மேபி இந்த ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா மண்டேலேருந்து திருப்பி ஒரு ரன் பார்க்கலாம் சார். பட் அதுக்குள்ளே எங்கள் படம் நிற்கணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நல்ல படம். நீங்கள் இன்ஃபேக்ட் சார் நீங்கள்லாம் பார்த்தீங்க சார், வாட் யூ ஃபீல் சார், ஜென்யூனாக சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து ஏதோ கேட்டோம்ல, வாட் யூ ஃபீல். ரொம்ப நன்றி சார். ஆமாம் சார். உங்களுக்கு கான்ட்ரவர்சி அந்த படத்தினால எதுவுமே வரல, நீங்க பேசுற பூரா வேற மாதிரி. புரியுது சார். பேட்கார் ஏன் வச்சீங்கன்னா கான்ட்ரவர்சி வேற எதுவுமே சொல்லல. ஆமாம் சார், அது டைரக்டர். ஆமாம் சார், புரியுது சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதை மட்டும் ஏன் வைக்கிறோம், அதை தான் பர்டிகுலர் பார்ப்பாங்க. ஆமாம் சார். கட்சிக்காரங்க சார் நீங்கள் சொல்கிறது புரியுது சார். பட் அது என்னென்ன சார், கரெக்ட் சார், அது டைரக்டரோட ஆதங்கம், டைரக்டரோட பெயின். பட் அதுக்கு என்னென்ன சார், சென்சார் போர்டுக்கு போயிட்டு சென்சாரில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஒரு மெயின் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யூஎன்ற ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க பார்க்காம நாங்கள் ரிலீஸ் பண்ணல சார். நாங்கள் யூடியூப்பில் கூட இன்ஃபேக்ட் சென்சார் வந்து தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் தான் டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சார் டீமெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பட் என்னென்ன சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோயம்புத்தூர்லேயும் சரி, ஹைதராபாத்தில் கச்சுப்பொலியில் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி பெட்ரோல் போட்டு கொளுத்திட்டாங்க. நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி தான் எடுத்திருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஐ டோன்ட் டாக் எனி திங் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஏன்னா ஒரு நல்ல படம் தயவுசெய்து ரீச் பண்ண வைங்க, அவ்வளோதான் ரிக்வஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் சார் இது. எல்லோரும் இப்போ வந்த நண்பர்கள்லாம் தெரியும். எல்லோரும் ப்ரைவேட் சேனல்ஸில் வந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்கள்ல, அந்த சேனலில் இருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் என்னென்ன சார், அதுக்கப்புறம் விடாமுயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கே மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். இவங்க நினைச்சா ஒரே நாள்ல எல்லாத்தையும் ரீச் பண்ணலாம். ரொம்ப நன்றி. நீங்க கேக்குறீங்க ஒரு நாள் எப்படி ரீச் ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். ட்ரை மை பெஸ்ட். ஆக்சுவலாக பாருங்க, ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு நான் இந்தியா விட்டு போய். என் வண்டியில் நான் மேபி அங்கெல்லாம் 2 வீலரில் கார் தான். ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற காரில் ஹார்ன் அடிச்சாவே அவர் மீன்ஸ் யாரோ முன்ன போகிறவன் தப்பு பண்ணுறான்னு தான் அர்த்தம். நான் இங்கே இப்போது சென்னை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும் கார் ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் அப்படின்ட்டு இல்லைன்ட்டு சொல்ல, ஓகேங்களா. பட் இன்கேஸ் இப்போ போய் நான் நிறைய மாறிட்டேன். மீன்ஸ் இப்போ ஒரு பேப்பரே நான் ரோட்டில் போட்டேன்னா கூட யோசிக்குவேன் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்ட்டு. ஆனால் இதே மாதிரி இந்த விஷயத்தில் இவர் ஒரு படம் பண்ணார். சைல்டு அப்யூஸ்ன்றது ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப மோசமான ஒரு இன்சிடெண்ட். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாகவே அவனுக்கு பேலே இல்லை ப்ரோ,
அவனை தூக்கின்னு போய் போட்டாங்கன்னா ஜெயிலில் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் 100 லைஃப் சென்டென்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ரூல். நான் இது பேசும்போது நான் அந்த சங்கர் சாரதியை வந்து நான் மீட் பண்ணும்போது சங்கர் சாரதி வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார். நான் ரீசன் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சென்னைக்கு வந்தேன். அப்போது ஒரு கிட்ட மீட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டேன். சூப்பர் கதை. இது இருக்கும்போது நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா பண்ணலாண்ணா செய்யலாம். இது ஏன்னா பாருங்கள், நான் இந்தியா விட்டு போயிட்டேன் ப்ரோ. ஐம் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குது? நம்ம ஏன் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது? என்னால் முடியாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ண முடியும். ஓகேங்களா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஐ லவ் டு ட்ராவல் இன் 2-வீலர். பட் அதுக்கே வந்து எல்லாம் கேட்கணும்னா நீ ப்ரொடியூசர், அது இல்லை லைஃபு. எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதுதான் பண்ணுவேன். அதுதான் சினிமாவும். பாருங்கள், இங்கே சினிமான்றது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இல்லை இங்கே. ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஆர்கானிக். நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, யாருமே ஒரு கரெக்டான ஒரு பதில் இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், இட்ஸ் ஆல் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே நான் என்னன்றேன்னா இது ஒரு ஆர்கானிக்காக கொண்டு வாங்க. எல்லாம் சேர்ந்து சின்ன படம் ஆகட்டும் பெரிய படம் ஆகட்டும் பெரிய ஹீரோ ஆகட்டும். நான் உடனே தான் கேட்குறேன் ப்ரோ, விஜய் எப்போ ப்ரோ? விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணார். நான் அந்த படம் பார்க்கும்போது நான் சின்ன பையன் தான். ஓகேங்களா? அந்த படம் பார்க்கும்போதுலாம் ஆக்சுவலாக நான் என் கசின் வீட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு புது ஹீரோன்னு தான் விஜய் சொன்னாங்க. இன்றைக்கி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி சிஎம். நான் சின்ன வயசில் பார்த்தேன் விஜய் சார். ஓகேங்களா? இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் he got அந்த லெவல் இல்லைங்களா? ஈவன் சேத்தன் வில் கம், இட் டேக் சம் டைம். ஈவன் சங்கர் வில் பி லைக் எ அதர் சங்கர் டைரக்டர், இட் டேக் சம் டைம். நம்மெல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் ப்ரோ. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்களும் வளரணும், கூட இருக்கிறவங்களும் வளருவீங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.